अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू कुटिमा किचन। इनकी நம்ம கிச்சனில் ஒரு நோம்பு ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நான் நோம்புக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணது பிரெட் க்ரம்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கு ஒரு மல்டிகிரெயின் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இதை ஹீட் பண்ண முச்சில் அடுப்பை நல்லா சிம்லே வச்சுட்டு ஹீட் பண்ணுங்கள். ரொம்ப கூட்டி வச்சிங்கன்னா ரொம்ப கரிஞ்சிரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டை ஃபுல்லாமே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற விடணும். ஆற விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். எப்போவுமே நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. எப்போவும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு அந்த அளவுக்கு ஹெல்த் கிடையாது. இப்போ நோம்புனால எதை ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதை மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு மற்றதெல்லாம் நோம்புக்கு தான் செய்வேன். எதுவுமே ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி வைக்க மாட்டேன். இப்போ நல்லா ப்ரெட்டு ஃபுல்லாக ஆறிடுச்சு. ஆறினோன்னே அதை இதே மாதிரி நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டுட்டு நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம நோம்பு நேரத்தில் அதிகமாக தொழுகிறது ஓதுறது அதிலே தான் அதிக கவனம் இருக்கணும். ஸோ இதை மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா அந்தளவுக்கு டென்ஷன் இருக்காது. அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லிட்டு நோம்பு நேரத்தில் ரொம்ப டென்ஷன் இருக்காது. ஸோ அதுக்காண்டி நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் மட்டன் அதெல்லாம் ஒரு மாதத்துக்கு சில பேர் ஒரு மாதத்துக்கு ஃப்ரோசன் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க. எனக்கு அதிலலாம் சுத்தமாக இதே கிடையாது. நான் அப்படி எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். அன்னன்னைக்கு வாங்கி அன்னன்னைக்கு யூஸ் பண்ணி முடிச்சிடுவேன். இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலைகள்லாம். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதை ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதுவுமே ஒரு 3 days இல்லைனா 4 daysக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் ப்ரிப்பேர் பண்ணலை. இதை நல்லா ஒரு ஏர்டைட்டில் போட்டு நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதை ஒரு 15 daysக்கு மேலேயே யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா நோம்பு நேரத்தில் அதிகமாக தேவைப்பட கடல் பாசி அதிகமாக தேவைப்படும். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட. நோம்பு வச்சுட்டு இந்த கடல் பாசி இதெல்லாம் அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன செய்ய போகிறேன், கடற்பாசி வாங்கின கடற்பாசி எல்லாமே இதே மாதிரி மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அளவு தெரியலனா கரெக்டாக இந்த கிரைண்ட் பண்ணது ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அடி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம சும்மா தான் கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் 5 பாக்கெட் சேர்த்துருந்தேன். 5 பாக்கெட் எனக்கு இவ்வளோ தான் வந்திருந்தது. அதை ஒரு சின்ன பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவுமே ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியிலே நம்ம வச்சுருந்தா போதும். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதை நம்ம அப்படியே பாலை காய்ச்சிட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் ஆகாது. கடற்பாசி நம்ம கிரைண்ட் பண்ணனால சீக்கிரமே வெந்துடும். அடுத்தால என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னா கஸ்டர்ட் பவுடர் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கு நான் இந்த கப்புக்கு ஒரு 2 கப் சுகர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் கஸ்டர்ட் எடுத்துக்கோங்க. நான் வெண்ணிலா ஃப்ளேவர் வேணும்னு சொல்லிட்டு வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பவுட்ரு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இது கூட நான் எடுத்த கப் அளவுலே 1 கப் 2 கப் சுகர் ஆட் பண்ணதுக்கு 1 கப் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாரி, நான் கலர் போட மறந்துட்டேன். ஸோ நான் கலருக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சமாக சேர்த்துட்டு இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரே மிக்சடாக போட்டுக்கோங்க. ஏன்னா கஸ்டர்ட் லைட்டு மஞ்சள் கலரில் தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் பொடி வேணும்னா நீங்கள் கலர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம இப்போ ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவுமே ஒரு 15 daysக்கு மேலே
ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே சுகர்லாம் சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து ஃப்ரிட்ஜிலே தான் வைக்க போகிறேன். பாருங்க, எனக்கு இவ்வளோ கஸ்டர்ட் பவுடர் வந்தது. இது ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும், வேறு ஒன்றுமே சேர்க்க வேண்டாம். இது கூட சுகரை ஆட் பண்ணி நம்ம சேர்க்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னா, அதே மிக்ஸி ஜாரில் வந்து ஐசிங் சுகர் செய்ய போகிறேன். அதுக்கு 2 கிளாஸ் வந்து சீனி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஐசிங் சுகர் தேவையோ அந்த அளவுக்கு நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது கூட வந்து இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம், கார்ன்ஃப்ளவர். நான் வந்து 2 கிளாஸ் சுகர் எடுத்ததுனால ஒரு 1/4 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கும் ஐசிங் சுகர் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதையும் ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சுகர் எதுக்கு ஆட் பண்ணிக்கிறோம்னா, நம்மளுக்கு வந்து சட்டுன்னு வந்து ஒரு நன்னாரி போடணும், ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து சீனிலாம் வந்து டக்குன்னு கரையாது. இதை நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டோம்னா சட்டுன்னு கரைஞ்சிரும். நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ பால் இல்லைன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா இந்த சுகர் ஆட் பண்ணாலே போதும், அவ்வளோ திக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா, பஜ்ஜி மாவு தான். பஜ்ஜி மாவு நான் வந்து கடையில் வந்து இன்ஸ்டண்ட்டாக வாங்கலை, ஸோ அதை வீட்டிலே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு 1/2 கிலோ கடலை மாவு வாங்கி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த கடலை மாவு கூட வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தால வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சோடாப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. நான் வந்து இந்துப்பு சேர்க்குறேன். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், ஸோ அதனால் இந்த உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக காயப்பொடி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா மிளகு பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த கிளிப்பை வந்து எடுக்க மறந்துட்டேன், ஸோ மிளகு பொடியும் ஆட் பண்ணியிருந்தேன். அதை எடுத்துகிட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே கலந்துடணும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு எல்லாமே காணுமான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. உப்பு காணலைன்னா கூட கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவுமே வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நல்லா ஏர்டைட்டில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. நல்ல பஜ்ஜி மாவு சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செய்யும் மூச்சில் அதில் ஒரு 2 டேபிள்ஸ் மட்டும் போட்டு தண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போதும், வேறு ஒன்றும் ஆட் பண்ண வேண்டாம். அப்புறம் வந்து எனக்கு வந்து அஞ்சரை பெட்டியில் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, ஸோ இதெல்லாம் ஃபில்லப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிகிட்டு இருந்தேன். நமக்கு இதுவுமே ஒரு வேலையாக தான் இருக்கும். ஸோ அப்பப்போ நம்ம வந்து காலியாக கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா இது ஒரு வேலை இருக்காது. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஃபில்லப் பண்ணிவிட்டு அப்புறம் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி வத்தலையும் வந்து காம்பை ஃபுல்லாக பிச்சுட்டு நம்ம அஞ்சரை பாக்ஸுக்கு மேலே இன்னொரு சின்ன தட்டு இருக்கும், அதுக்கு மேலே இதே மாதிரி வத்தல் வச்சிட்டோம்னா நம்ம தாளிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். உடனே வத்தல் எடுத்துகிட்டு காம்பை பிச்சுட்டு அவசரமாக பண்ணிகிட்ருக்க வேண்டாம். ஸோ எப்போவுமே இப்படி வச்சா வந்து ரொம்ப நல்லது, வேலையும் அவ்வளோ சட்டுன்னு ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். அப்புறம் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னா வந்து ஏலக்காய் தூள், அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஏலக்காவை மட்டும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா ஏலக்காய் பொடி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து சுக்கா, அப்புறம் வந்து ரசத்துக்கு வந்து மிளகு கறி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கறிலாம் போட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மசாலா தான் ரெடி பண்ணேன். அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம். சோம்பை விட கொஞ்சம் சீரகம் வந்து ஜாஸ்தியாக சேர்க்கணும், ஸோ அதை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்து வச்சுருக்கேன். அப்புறம் காரத்துக்கு தகுந்தால மிளகு,
அதையும் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து காரம் சேர்த்துக்கோங்க, மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். கிரைண்ட் பண்ணியாச்சு. என்ன பாருங்கள், நல்ல பொடியாக வந்திருக்கு. இது கூட இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, அதையும் சேர்த்துக்கோங்க. நான் இந்த தடவை வந்து கரம் மசாலா வீட்டில் அரைக்கலை, கடையில் வாங்கிட்டேன் கரம் மசாலா மட்டும். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, நல்ல பொடியாகிடுச்சு, நல்லாவே கிரைண்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மசாலா வந்து நம்ம வந்து நான்வெஜ்ஜுக்கு மட்டும் இல்லை, வெஜ்ஜுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த மசாலா வச்சு நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நோம்பில் வந்து எல்லா வீடியோவும் போடுறேன், பாருங்கள். அடுத்து நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிவிட்டு காமிக்கிறேன். வடை போடுறதுக்கு வந்து பட்டாணி பருப்புன்னு சொல்லிவிட்டு கடையில் கேட்டாலே வந்து தருவாங்க. ஸோ அந்த பட்டாணி பருப்பு ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டேன். எப்போவும் வீட்டில் வந்து நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டிலே வடையை போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சப்ஜா சீட்ஸ் வாங்கியிருக்கேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற போட்டால் போதும், நல்லா ஊறிடும். இதை நம்ம கூல்ட்ரிங்க்ஸு அப்புறம் என்னென்ன ஐட்டங்கள் செய்கிறோமோ அதில் போட்டு குடிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ உடம்புக்கு வேறு குளிர்ச்சி கூட. நோம்பு நேரத்தில் இதை வந்து மறக்காமல் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நோம்புக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து பெரத்தப்பழம். அதையும் வாங்கி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. அப்புறமா தேவைப்படுறது வந்து அதிகமாக வந்து வடகம் தேவைப்படும். இந்த வடகம் வந்து நாங்கள் எப்போவுமே வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் நோம்புக்கு. இந்த தடவை வந்து என்னுடைய சின்ன மாமியார் வந்து வீட்டிலே ரெடி பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நான் வீட்டில் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை. நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. ஸோ அவங்கள்ட்டே நாங்கள் வந்து வாங்கியாச்சு. அதனால் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணாமல் அவங்கள்ட்ட வாங்கி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னா வந்து மாசினா வேறு ஒன்றும் இல்லை, மீனை நல்லா காய வச்சு கருவாடு மாதிரி ஆக்கி அதை நல்லா காய வச்சு மாசியாக ஆக்குறாங்க. அதை தான் மாசி எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். நல்லா இதே மாதிரி நல்லா காஞ்ச மாசியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் மாசி நல்லாயிருக்கும். மாசி காயலைன்னா கொஞ்சம் வெயிலில் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரிச்சிங்கன்னா மாசி சூப்பராக இருக்கும். இந்த மாசியை கொஞ்சம் இடித்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இடிக்க தட்டி நம்ம வந்து கிழங்கு வாங்கி வச்சுருந்தேன். அது 4-5 நாளாக ஆகிட்டனால கொஞ்சம் மேலெலாம் ஒரு மாதிரி ஆகிட்டு அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அது அப்புறம் கிழங்கு அவிய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, தண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சாச்சு. அது ஒரு பக்கம் வேகட்டும். கிழங்கு அவியதுக்குள்ளே மாசியும் நல்லா பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இதை நல்லா நைஸாக இதே மாதிரி பொடி பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்க்க முடியாது, நல்லா இடித்ததுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜார்லேயே சேர்க்க முடியும். அது கூட வந்து ஒரு 10 இல்லைன்னா 15 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து 15 மிளகாவே இந்த மிளகா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு காரம். ஸோ அதனால் 10-15 மிளகா நான் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கல் உப்பு இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்ல பொடியை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி இதை வந்து எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே கூட வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நோம்பு நேரத்தில் அதிகமாக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் தேவைப்படுறது வந்து இஞ்சி பூடு. அதுக்கு நான் வந்து பூடை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரெண்டையும் சேர்த்து நான் கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் எப்போவுமே வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே போட மாட்டேன். வெறும் இஞ்சி பூடு மட்டும்தான் அரைச்சி வைப்பேன். அது என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இஞ்சி பூடும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நான் எந்த அளவுக்கு பூடு எடுக்கிறேனோ அந்த அளவுக்கு இஞ்சி ரெண்டுமே சரிசமமாக தான் எடுப்பேன். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எனக்கு அந்த டேஸ்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அப்படியே வந்து எடுத்து வச்சுருவேன். இதை ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து மொத்தமாக லெமன் வாங்கிட்டு லெமனை வந்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து புழிஞ்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நன்னாரி, அப்புறம் வந்து ஒரு எண்ணெய் சர்பத்து, எது ஒரு ஜூஸ் போடனால நம்ம வந்து சட்டுன்னு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த நேரத்தில் புழிஞ்சிட்ருக்க வேண்டாம். ஸோ அதனால் நான் எல்லா எலுமிச்சம்பழத்தையும் எடுத்து நல்லா இதே மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். எனக்கு லெமன் புழிஞ்சதுக்கப்புறம்
இந்த அளவுக்கு லெமன் கிடச்சிருக்கு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அப்பப்போ எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த தடவை நோம்புக்கு இவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணேன், வேறு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குட்டிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.